அடுத்த வருஷம் அரை குறைய வராது பாரு அப்படின்னு இருக்கீங்க. அதிகமா கீழே குனிஞ்சா பௌத்துல இருந்து நெஞ்சு கேட்டு போகுது. என்னமா தெரியல மூட்டை வச்சிருக்கிறேன். என்னுடைய விளக்கம் தெரியுமா? ருத்தரி 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 விளக்கம் ருத்தரி. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். நான் யாருக்கு மகள்? அந்த இச்சகமே மதிக்கும் பச்ச முடியாத நான் யாருக்கு மகன் தெரியுமா? இச்சகமே மதிக்கும் மற்றதே சாதிபதி யாரு மன்னனுக்கும் சுதேசன் எம்மருக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகளோ இருவர் பிரிந்தோம். தெரியுமா? உத்தரகுமார் இந்த உத்தரி. ஆமா ஆமா சுதர்கரைக்கு யார மன்னனு தெரியுமா? அந்த பாயில் முகுந்தனான மாயக்கோதரி அன்னவரை திரு கல்யாணம் செய்திருக்க. அன்னவருக்காக 6 மாதம் கர்ப்பமா இருக்கேன். வயசு வந்துட்டானுங்க. ஊசி போட்டு மன்னவா கண்டுபடிச்சுதான் காடு போடலாம் ஈத்து அடிச்சுதான் செருமாட்டு மேல நீ நாள் ஏறுவான். மன்னவா நீங்க திருமாதனக்கு இந்த திருமாதனக்கு சிரஞ்சிடு மருகா சிரஞ்சிடு மருகா இன்னைக்கு அவர் இறந்திடு மருகா. மன்னவா பருமாமதிகுல இந்த பற்குணன் புதல்வா
சுவாமி ஐயா பெருமான் இலக்கவர் அந்த பெருமான் அந்த பெருமான் நிலைத்தவர் கீழ்வாக 14 லோகமோ அம்மா பொழுது சுவாமி ஐயா நறுமா மலரடி ஐயா நாதா சரணோ பிரதாபி கண்ணார் தரி அந்த மன்னவன் விராடன் மகிந்திட சுதனி அடி அண்ணரு கண்ணே உங்கள் சித்தனுடைய பாக்கியம் துரகபதாதிகளோடு வீர பட்டாடை அணிந்து கொண்டு கோலத்தோடு நின்று கொண்டிருக்காங்க. சண்டைக்கு போறான்னு தெரியுது அம்மா. போறாரே என்ன ஏது கேட்டு பாரு. தெரியலையே மன்னவா ஐயா பார்வகால வந்த பாண்டவர் குலவிளக்கு யாருங்க? இவர்தான் பாண்டவர் குலவிளக்கு. ஐயோ நீங்க பெரிய போது தெரியும். போருக்கு உகந்த நல்ல பொற்பணி அலங்கரித்து சீருடன் ரதத்தில் ஏறி ஜாவனே போற சேதி சீருடன் பாட மேல ஜாவனே மன்னவா நீங்க கூறுவீர் என்னென்று இந்த கோதையாளந்தனுக்கு இப்ப வீரப்பட்டாடை அணிந்து கொண்டு இப்ப எங்க போறீங்க? என்ன காரணம்? அவன் நல்லுவேன் என்று வீரன் அவன் கூறிய போயிருக்க கண்ணார் தரி அந்த புள்ளரு வேலந்திட்ட சேனைகள் போர் அப்படி சொல்லுறா தந்தை காவல் நான் தேவியா காத்துவாரு கண்ணார் தரி என் பெரிய தந்தை தன்வாசிக்கு காவலுக்கு போகிறேன். மன்னவா நீங்கள் அப்படி காவாடி இருந்தா
அங்க வரக்கூடிய ஆள் யார் தெரியுமா? 105 பேருக்கு குருவாச்சே சோழாச்சாரி. அன்னவரை எதிர்க்க முடியுமா? அங்க சென்றீங்களா எப்படி ஆகுமோ? எப்படி ஆகுமோ? ஆமாங்க எப்படி ஆகுமோ? போட்டு போட்டு சாத்திர பொண்டாட்டிய பௌத்து மேல அடிக்கிறாயா? பௌத்து மேல அடிச்சு பௌத்துல இருக்கிற குழந்தைக்கு கொள்ளாத்த வந்துருச்சுன்னா எப்படி எடுக்கிறது? அந்த எப்படி ஆகும் என்று அர்த்தமாக என்ன வேண்டாம்? பிடித்தவனை மாற்றுவேன், பிடித்தவனை மாற்றுவீங்களா மன்னவா? அந்த முதல்ல சுருக்கி பாடி அப்புறம் பாடணும். இதையும் தூட்டா சுவாமி அந்த விற்குரு வந்தோனாச்சாரி கற்பனை படித்தவல்லோ கற்பனையால் நானும் இருக்கிறே நான் 6 மாத கர்ப்பமா இருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்கும். என்னை விட்டுட்டு போகாதீங்க. ஏங்க என்ன சொல்ற? கர்ப்பமா கர்ப்பிணியால் வார்த்தை கேளுங்க. என்ன சரி சாமி கர்ப்பிணியா சொன்ன கற்பனை மிகவும் பேசுறாய். நான் கற்பனையில பேசுறேன். ஆமா மன்னவா அந்த கற்பனை படிக்க வல்லோன் அவரு வில்வித்தியில தேர்ச்சி பெற்ற ஆளாச்சு. அன்னவரும் அவரால உங்களை ஜெயிக்க முடியாதுங்க. வேண்டாங்க வேண்டாங்க. அபிமன்னன் உனக்கு நான் காவல் காக்கலாமா? அப்படியே ஆகட்டும். கரும்பராட்சி பிடிக்க கரும்பராட்சி பிடிக்க உனக்கு எதோ நேரம் கெட்டுப்பட்டாலும் அவன் வந்துக்கிறோம் வேகத்தை பார்த்தா கொஞ்சம் அடிச்சே பொழுது கட்டுவான் பழகுது அந்த அபிமன்னன். அபிமன்னா 105 பிள்ளைக்கு குரு நாடு. அவன் தான் சின்ன பொடி பையன். ஒரு கால தூரம் கட்டி ஏத்துட்டு போறேன். நீங்க சிரிச்சுக்கிறீங்க. அதோட காரணம் என்ன தெரியுமா?
முன்ன ரகத்தை பின்னாடி வைக்க எனக்கு அந்த மந்திரம் தெரியும். அது எப்படி தெரியுமா? எங்க அம்மா ஓத்தூர்லயே கத்துக்கினேன். பின்ன வர ரகத்தை பின்னால வர வைக்க அர்ஜுனனுக்கு தெரியும், பின்ன எனக்கு தெரியும். ஆனா அந்த பொடி பையனுக்கு எப்படா தெரியும்? அம்மா வகுத்துலயே கத்துக்கணும்னு சொல்றானே. அவங்க அப்பாவுக்கு தெரியும். சரி, அதனால அவனுக்கும் சரி நானே நேரங்களை பார்க்கிறேன். அது பண்ணா அது பாப்பாரங்க காலாவளி முறை கண்டுபிடிச்சுக்கிறான்டா. மறைக்குள்ள தோண்டாச்சாரி மானங்கள் உனக்கு ஏது இறையவன் தருவர் தன்னை ரதமதில் பிணைப்பேன் என்று உரை செய்தால் முடிந்தே முன்னால முடியவில்லை. குறையாது வருது முன்னே குப்புற ஓடி போடா. அட எச்சி தூணல் வந்த இதுல சொன்னா என்னோட எழுத்துட நீரது சுரனா வந்த ஈடுல பிரமாணா என்னோட எகத்திட நீ வெகு சூறனா. நீ எப்படி வந்து எனக்கு தெரியுண்டா? எப்படி தெரியுமா? தாயா சுபத்திர மந்தன தெரியாதா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? தாயார் சுபத்திர மந்தன தெரியாதா? தந்தை வந்தது தெரியாதா? தாயார் சுபாத்திரை மணந்தது தெரியாதா? தந்தை மறைவர்கள் வந்தது புரியாதா? போய் 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 ஓடிகளுக்கு பிறந்துட்டா எங்க அம்மா ஓடுகள் நீ சொல்ற. நீ ஓய்க்குமானாலா? என்ன நீ எப்ப விட்டாலும் தெரியுமா? எப்படி விட்டாலே 105 பிள்ளைக்கு கூறி யாரு? நான் தான் 105 பிள்ளைக்கு நான் தான் குரு கூறு தோழாச்சாரி நீங்க தான். ஆமா. ஆனா அந்த 105 பிள்ளையும் சிறந்த மாணாக்கன் யார்? அர்ஜுனன் அர்ஜுனன். எங்க அப்பா உனக்காக என்ன நான் செய்தேன்? என்ன செய்தா? அந்த நன்றி வச்சு பாத்தியாடா? அத நன்றி கட்டவங்க உன் அப்பனே என்கிட்ட வித்த கத்துட்டு போனான்டா. அவன் வித்த கத்துக்கலாம். அவன் வித்த கத்துக்கலாம். ஆனா உனக்கு என்ன செய்தான்? என்ன செய்தா? நன்றி வச்சு பாத்தியா? ஏன்னா உன்னை சொல்லி குத்தம் இல்ல. நீ இருக்கிறப்ப அந்த இடத்த சொல்லணும். எந்த இடம்? இடம் அது எப்ப விட்டாலும் தெரியுமா? அத கொடிய பாரு இப்பயும் தர்மராஜ்யம் பிடிச்சிட்டு வரல. நடுமதில தமிழாய் அவனுக்கு அர்ஜுன ஒரு பக்கம் 4 தீதா மறந்து விட்டாருங்க. ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா தந்திரம் சேர்த்துறாருங்க? தர்மராஜ் நடுமதில அமர வைத்து அந்த அர்ஜுனருக்கும் சுபத்திரை பிறந்தா பார் அந்த புண்டி ஓத்து பையன் அவனு காவலா வச்சுட்டு போய்க்கிறானுங்க. அதனால அப்படி இப்பயும் தர்மராஜ் வரல. அவன் அடிக்கிற அடி ஒன்னால ஒண்ணும் நைய அதுக்கு நையா. அதனால இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்? வேற காலத்தில் அதாவது கண்ணன் மகள் சுந்தரியா பையனுக்கு பறி போட்டல்லவா? ஆமா.
அது ஒரு பகை இருக்கு. இன்னைக்கு உன் பையனை லட்சம் 60 புள்ளி வர வயசு. ஓ ஆமா ஆமா ஆமா, இந்த பையன் தான் அவன் தலையில கொடவளக்கு ஏற்றி வச்சு சுந்தரிய தாலி கட்டிட்டு போனவன் இவன் தான். அந்த பகை இருக்கு. அப்ப இன்னைக்கு இப்படியே தீர்த்து காட்டலாம். அப்படியா? அதனால உன் மகனை லட்சம் வர ரசிக்கிறோம். அப்பான்னு கூப்பிடுறா. என்ன கூப்பிட்டா? ஐயா பையா ஏன் என்ன கூப்பிட்ட? ஜாலியா பையா ஏன் கடுவே 14 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு ஏற்றிட்டு போய் கரியம் போட்டோமா? ஐயோ அப்பங்காரா, என்னடா 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 என் கல்யாணத்தை கதையை என் காதுல போடாதடா அப்பங்காரா. ஈரேழு 15 லட்சம் ஒட்டகத்துல அப்பங்காரா. ஆமா நான் பொண்ணெல்லாம் எத்திரி போய் அப்பங்காரா. ஆமா அந்த கண்ணன் மக சுந்தரியா அப்பங்காரா. ஆமாண்டா எனக்காக பரியம் போட்ட அப்பங்காரா. ஆமா ஆமா நான் தாலி கட்டுற நேரத்துல அப்பங்காரா அந்த அபிமையில ஓடி வந்தா அப்பங்காரா. என்ன பந்த காலையில கட்டி வச்சா அப்பங்காரா. ஆமாண்டா என் தலைமையில கொலைவிலைக்கு ஏத்தி வச்சா அப்பங்காரா. ஆமா அவன் தாலி நான் கட்டானண்டா அப்பங்காரா. நான் பக்கப்பட்டு வந்தாடா அப்பங்காரா. அந்த கொடிய பாவி தலையில் குழந்தை வச்சு ஏற்றி வச்சான். பாரு ஏய் அது கல்யாணத்துல எவனா டேப் ரெக்கார்டு பிடிச்சிக்கிறான். ஆனா இப்ப பூட்டு விடுறான். அந்த தேவத்து இருக்காது. ஆமா சரி, அந்த பையன் அது வேண்டாம். இங்க வந்திருக்கான். இங்க வந்துக்கிறானா? ஆமா அப்போ போய் நான் என்ன பண்ணலாம்? எதுவும் எதிர்பார்க்கல. போறது ஒரே வெட்டு. அபிமன்யன் வெட்டிட்டா 2 பொட்டாச்சு. கண்ணன் மகன் சுத்தரி, ஆ. பிள்ளார மகன் ருத்தரி. அப்ப 2 பண்ணி எடுக்கிறான்னு சொன்னா உனக்குதா? அதுல ஆனா அதுல ஒரு பொண்டாட்டி முழுவாத இருக்கிறா. ஓஹோ ஆமா அப்ப இட்டுன்னு வந்துட்டா எனக்கு வேலை இல்ல. போடா. ஆமா சரி அப்படியா? ஒரே வெட்டு. இந்த மாதிரி வேகமா போற பாரு. கோவேரி கைது மேல ஏறி அப்பாரா குதிரை மேல போனா வேகமாவும் பாதி வயல போய் முடிஞ்சிருவேன். கைதுனா பொறுமையா போகும். கைது எப்படி போறியோ அவனை வெட்டிட்டோடா. போடா. ஏடா பயந்து வர்றான்? இவன் பயந்து ஓடிச்சா பயந்து வரான். டேய் டேய் காமண்ணா என்னடா வாடா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? லட்சணமால எதுக்கு வந்தா? மயிர புடிங்க. டேய் மயிர புடிச்சா துளி துளி காட்றான். ஆடா ஆடா லட்சணமா உனக்கு எனக்கு ஒரு விண்ணப்பம். என்ன விருப்பம்? பேசி கட்டி ஒப்பந்தம் சொல்றா. ஆனா ஒண்ணு ஏன் எனக்கு கோவம் வந்துச்சுடா சொல்றா. என்ன அடிச்சுடா? இல்ல ஆனால் நீ நானும் அதிவேகமா சண்டை போடுவோம். அதிவேகமா? ஆமா. அப்படி அதிவேகமா சண்டை போட்டா அம்புலி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ சொல்லுவ சண்டை கப்பு நிறுத்தி. ஆமா. உடனே உனக்கு நீ டூடிஸ் அப்படின்னு நீ சொல்லணும். நான் சொல்லணும். சண்டை ஆரம்பிக்கணும். இதுக்கு சம்மதமா? இது யார் சம்பளிச்சு?
என்னது அம்புலன்ஸ். அம்புலன்ஸ்னா சண்டை நிறுத்தணும். அப்ப நிறுத்தணும். ஆமா. ஆனா டியூட்டிஸ்னா சண்டை ஆரம்பிக்கணும். இப்ப உங்க அம்புலன்ஸ் உனது டியூட்டிஸ். எந்த டியூட்டிஸா? சரிதான். ஓய், அது விட்டு 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 என்ன ஏன் துரியோதன ரொம்ப திறமையான அறிவாளி பையன் ஏத்துக்கு சண்டை போடுறோம். டியூட்டிஸ் ஒப்பனையா பிறந்து கவரா இருக்கு. அவனுக்கு ஒப்பனையா உங்க அப்படிதான் பதில் வரா. நீங்க ஒப்பனையா பிறந்து வந்தானா இங்க வாடா. என்ன குருநாதா? 60 புள்ள போனா மயிலாச்சு. புள்ள பூரா போயிடுச்சா? போனா மயிலா நம்மள தேவன் நாடுதான் வேண்டும். புள்ள போனா மயிலாச்சு. இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. இப்போ இது ஒரு தந்திரம். ஆமா, விடியந்திரியா குடும்பத்துக்கு தந்திரமே என்ன தந்திரம்? கலாச்சு பருமையில கோரி தவறு செய்து கொன்று பாலை வாங்கி வச்சிருக்கான் பாருவா மச்சான். தங்கச்சி புருஷா? ஆமா. அதனால நீங்க அவனை கூட்டு அப்படியா? ஒரு கை தழுந்தவா. இன்னைக்கு 13ஆம் நாள் சண்டை தெரியும் இல்லையா? ஆமா. அதனால் இன்னைக்கு அந்த பரமகால கோடி பீமனை கொடுத்ததாக தவம் பொண்ணு மாலை எட்டு வந்துட்டா. அபிமான கொட சொல்ற பின்னாடி நாம பாத்துக்கலாம். ஆனா இப்போ அவனை விட்டு வைக்க கூடாது. சரி, அதனால ஆமா கும்பல கிளம்பு போ. தம்பி ஒருத்தர் வந்தானுங்க. ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப கும்பலா இருந்துக்கிறாங்க. என்ன செய்வாங்க? பிடித்து தூக்கி எப்படி போட்ட? அப்படியே போட்ட. அப்படியே போட்டியா? அப்படியே போட்டா இப்படியே வந்துடும். இப்படியே போட்டா ஆகாயத்துக்கு பூமிக்கு சரகுடார வழி. அதான் சரகுட வாழ்த்திடுவே.
அடா சண்டாளா அடா துரியோதனா ஏய் ஏற்கனவே காலத்தில் துரியோதன வீரயாகம் செய்கின்ற நேரத்தில் ஆனால் அந்த வீரச்சந்திரன் உன்னை பிடித்து சோதல் அடைத்து விட்டானே உன்னை நான் காப்பாற்ற வந்தானே அப்படி காப்பாற்ற வரும் நேரத்தில் அந்த வீரச்சந்திரன் நான் மடிக்க ஆனா அவனுடைய பொண்டாட்டி அவனுடைய மனைவி சந்திராவதி அவன் என்ன தெரியுமா சாபத்தை கொடுத்தா கற்பூரியா நான் 6 மாத கர்ப்பமா இருக்கின்ற போது என் கணவனை மடித்து விட்டாரா படுபாவி. ஆனா அதே போல உன் மனைவி கர்ப்பமா இருக்கிற போது உன் மனைவி கர்ப்பமா இருக்கிற போது நீ மடிக்கிறதுன்னு எனக்கு சாபத்தை கொடுத்தா. ஆனா கற்பூரி கற்பனையா தேவி என் மனைவி சொன்னாலே நான் 6 மாத கர்ப்பமா இருக்கின்றேன், நான் ஒரு சொற்பனம் கண்டிருக்கின்றேன், அந்த சொற்பனம் கர்ப்பமா இருக்கிற போது அது பலிக்கும், என் வார்த்தைக்கு நீங்க போக வேண்டாம்னு உரைத்தாலே. யாரது? பெரியப்பா பெரியப்பா துரியோதன துர்ச்சோதன கர்ணன் ஜெயித்தவன் இவர்கள் எல்லோரும் வந்து கூடி உன்னை அதர்ம போருக்கு வந்து விட்டார்கள். அதனால் உன் சண்டையில் உனக்கு துணையாக உன் சண்டை நான் பங்கு கொள்ளட்டுமாப்பா? பெரியப்பா அபிமன்னா எனக்கு 2 பொண்டாட்டி, கண்ணன் மகள் சுந்தரி 1, வில்லாளன் மகள் ருத்தரி 2. 2 பொண்டாட்டில எதனா ஒரு பொண்டாட்டிக்கு நான் உனக்கு தரேன், ஆனா என் சண்டையில மட்டும் பங்கு கொள்ள விட மாட்டேன். குமார், இதோ அபிமன்யனுக்காக இதுல குமார் 200 ரூபாய் அபிமன்யனுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தை என் பெருமான் துணை கொண்டு ரட்சிக்க வேண்டுகிறேன். கோனூர் வேலு 100 ரூபாய் சுபத்திரைக்காக கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் மன்மதசாமி துணை இருக்க பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். சுத்தி தரவோட வளர்த்திருந்தார்கள், இதுக்குள்ள உங்களை என்ன செய்வேன்? ஜெயிக்க முடியாது. தந்திரமா உனக்கு இந்த மல்லூத்து தெரியுமா? இத கத்தி தந்துச்சு. உனக்கு வால் ஊத்தா தெரியுமா இல்ல மல்லு ஊத்த தெரியுமா கேக்குறேன். எனக்கு மல்லு ஊத்த தெரியுமா? அப்ப அவங்க ஆயிரத்துக்கு மல்லு ஊத்தணும். இப்ப மல்லு ஊத்தா அந்த மல்லு ஊத்தா இனிமே கத்தி தண்டலாம். அட பாருங்கள மல்யுத்த சொல்லி என்னுடைய வாழாயத்தை ஏமாத்தி எடுத்து விட்டார்களே. அடடா என்னுடைய ஆயுதத்தை எடுத்து விட்டார்களே. இது நச்சதா என்னன்றதுதான் அப்படி இருக்க. அடடா இந்த குருச்சத்திர பூமியில் நான் நிராதபாணியா இருக்கிறேன். ஐயா நீங்கள் யார் ஐயா? கர்ணனா? அடடா வாரி கொடுக்கும் வல்லலாச்சு ஐயா. நான் ஒரு சத்திரியன், சொல்வாக்க தவறக்கூடாது, பின்வைத்த கால பின்வைக்க கூடாது. இந்த குருச்சத்திர பூமியில் நான் நிராதபாணியா இருக்கிறேன். உங்க கையில ஒரு ஒளிந்தா இருந்தா கொடுங்களா ஐயா.
ஏய் அந்த வழி போங்க இப்ப என்ன பண்ண தெரியுமா எனக்கு ஆபத்து வந்துட்டாரு எங்க அப்பா என்ன உரைத்தார் மகனே அபிமன்னோ உனக்கு ஆபத்து என்றால் இந்த சங்குநாதத்தை தொழித்தால் உன்னை வந்து காப்பாற்ற கட்டளையிட்டு இருக்கிறார் அவர் வார்த்தைப்படியே இந்த சங்குநாதத்தை நான் தொழிக்கிறேன் நீதான் 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 சங்கே எங்குமே இல்ல டவுன்ல சங்கு இருக்குது ஆமா அர்ஜுனா என்ன திடீர்னு சங்குநாதத்தை நிற்கின்ற சங்கை திறக்கிறோடு சண்டைக்கு வந்தோம் அல்லவா ஆமா சங்கை திறக்கிற வெற்றி பெற்று விட்டோம் வேறு ஒன்றுமில்லையே அதனால வெற்றி சங்குநாதத்தை தொனித்தேன் சரி பாடி கூடாரம் புறப்படலாம் என்ன அப்ப வந்துருவான் ஆமா கடமங்க வாய்க்கிறாங்க ரெண்டு கை வச்சுட்டா என் இரு கரத்தை வெட்டி விட்டாய் ஆனா கரம் போனாலும் என் கால் இருக்குல்ல அந்த கரமத்து பொண்ணல கல்லத்து இருக்குது கரமத்து பொண்ணல கல்லத்து அதனால உன் கடைசி ஆசை என்ன? எனக்கு நான் சாவ போறேன் எனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேக்குறியா? இந்த பூமி இருக்குமா இந்த பூமிய ஒரு அம்மியாகவும் என் உடலை ஒரு கொள்ளியாகவும் நீங்களும் மிளகாயாகவும் உங்களை என்ன திரும்ப செய்ய போகிறேன் கால் பாட்டில் குடிச்சிட்டு செய்யலாம் தாண்டி அந்த கால் பாட்டில கட்டி புடிச்சு குடிச்சிருவோம் என்ன திரும்ப செய்ய போறேன் அதாங்க அம்மியல் மிளகாயாக வைப்பது போல அம்மியல் மிளகாயாக வைப்பது போல அவன் உயிரிழந்தாலும் பையன் சேர்த்துட்டாரு தாலி இருக்கு பையன் தாலி அடைக்க போகுது ஐயோ மகனே மன்மதன் போய் பாருங்க ஒரு ராத்திரி சபதம் பண்ணக்கூடாது ஒரு ராத்திரில சொன்னா சரி சபதம் பண்ண சொல்றியா இல்ல இப்படி அபிமன்னன் இறந்து விட்ட உடனே பகவான் என்ன பண்றாரு தேவேந்திரனை கூப்பிட்டு பிராமண வடிவமா வர சொல்லி
நீ வழியில யாகத்தை மூட்டி இறங்க உடனே தடுப்பா அர்ஜுனன். ஆமா என் பிள்ளை செத்து போச்சு, அதனால நான் யாகத்துல இறங்க போறேன்னு சொல்லுவான். ஆமா அதனால நீ ஒரு சத்திரியன் இறப்பதை பார்த்திருக்க மாட்டான். ஆமா அதனால அவன் தடுத்துவான். உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அவன் இறந்துட்டா சால்மாட்டு சத்தியத்தை போடுறான்னு சத்தியத்தை வாங்க சொன்ன சத்தியத்தை வாங்கிட்டான். ராஜகுடார போய் பார்த்தோம். அபிமன்யு இறந்ததை பார்த்து அர்ஜுனனும் இறப்பதற்கு போன உடனே அப்ப பிராமண வடிவத்திலே வந்த தேவேந்திரன் போய் தடுத்து நிறுத்தினான். இன்னைக்கு சாவாத, எனக்கு கொடுத்த சத்தியம், நீ நாளைக்கு உணவு சாவு அப்படின்னா. அப்பதான் அர்ஜுனன் சபதம் செய்தான், என் மகனை கொன்றவனை நாளை எப்பொழுது உதயமாதி அஸ்தமாவதற்குள்ளாக படிக்காது விட்டால் அக்னி பிரவேசம் செய்வது சத்தியத்தை செய்தான் அர்ஜுனன். இதோ 13ஆம் நாள் சண்டை அபிமன்யன் சுற்றி நாடகம் முடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் இங்க இல்ல, இதோ பக்கத்துல நன்னார் தான் ஆடுறோம் நாங்க. அதனால நாடகம்